So audio video clear up. So நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சில்ல, நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம்ல. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஆடியோ வீடியோ ஓகேயா? நம்ம சைடில் எல்லாம் ஓகே தானே? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டெமோ கிளாஸஸ்க்கு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் கொஷின்ஸோட சால்விங் செஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் சால்விங் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி அண்டு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி நம்ம ரெஸ்பெக்டிவ் கேட் ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நம்ம சேனலில் நம்ம பர்டிகுலரான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஸோ நம்ம கோர்சஸ் வந்து எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ உங்களால் லைவை பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டராகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் உங்களோட டவுட்ஸ் வந்து அன்னன்னைக்கே உங்களால் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2 years வரைக்கும் நமக்கு ஆக்சஸ் இருக்கும். 2 years வரைக்கும் என்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் சுஜி. ஸோ அடுத்ததாக பிடிஎஃப் மெட்டீரியல் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும்ப்பா. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டவுட்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ வெறும் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, கிளாஸஸை தவிர்த்து நமக்கு அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் சால்விங்க்கு கொடுப்போம். ஓகே, ஒரு எக்ஸாமில் கிளாஸஸ் நாலேஜ் ஒரு 50%னா கொஷின் ப்ராக்டிஸ் ஒரு 50%. ஓகே, இதுதான் நம்ம கிவன் ஷெட்யூல். ஜஸ்ட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலோட பேஜை போயிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ரீ கண்டென்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் கெட் த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட். ஓகே, ஸோ நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும்ப்பா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ திஸ் இஸ் 8,000. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா 8,000 வரும் 2 yearsக்கு. அண்ட் ஆர்ஆர்பியாக இருந்தீங்கன்னா விச் இஸ் 4,000 தான். ஓகே, ஸோ 2 years வரைக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, ஃபர்தராக நெக்ஸ்ட் நம்ம போகலாம்ப்பா. ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல, நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெமோ பாருங்கள். ஸோ நம்ம எப்பவுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் டெமோ பாருங்கள், ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, ஸ்டூடெண்ட்டோட நீடு தான். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டை ஈஸியான விதத்தில் கொடுத்தோம்னா எல்லாருமே படிக்க முடியும். அதுதான் நம்ம வந்து பிலீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட கிளாஸஸாக இருந்தாலும் டிஸ்கஷன்ஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஓகே, கொஷின்ஸ் வச்சு விசிபிளாக இருக்குது. ஸோ கொஷின்ஸ் ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ நான் டெய்லியுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா டெய்லியும் 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ டெய்லி 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ண திங்ஸை வந்து உங்களோட ஷார்ட் நோட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லியும் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த முறை உங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்றதான நினைக்காதீங்க. நமக்கு வந்து வேக்கன்சிஸ் ஆட் ஆகும். ஏன்னா நம்ம கோடில் ட்ரிபிளி கோடில் நடக்க போகுது எக்ஸாம், 400 கோடில் நடக்க போகுது. அப்போ நாளைக்கே அதில் வேக்கன்சிஸ் ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேயா, ஸோ இபி மட்டும் இல்லைப்பா. நம்ம இபின்றது இத்தனை வருஷம் வரைக்கும் இபி ரெக்ரூட்மெண்ட் இல்லவே இல்லை தான். பட் நான் இருந்தாலும் நிறைய பிடபிள்யூடியிலேருந்து வரும், அதுக்கப்புறமா என்னோட ஆவின்லேருந்து வரும். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு என்னோட இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வரும். அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்லேருந்து வரும். இந்த மாதிரி நிறைய விங் இருக்குது எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதெல்லாம் நிறைய இப்போ வந்து நிறைய பொதுத்துறை நிறுவனத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியோட. அதனால் அது நிறைய நமக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் வருதுன்னா அதை கிராக் பண்ணிடணும். அன்றைக்கி நம்ம புதுசாக எல்லாம் போய் படிக்கக்கூடாது, எல்லாமே படித்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி இது நம்ம கிளாஸ்லேயே பார்த்தது தான். வெயிட் ஆஃப் காப்பர், டிரான்ஸ்மிஷன் லைனோட வெயிட் ஆஃப் காப்பர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு செகண்ட் கிளாஸோ ஒரு தேர்ட் கிளாஸ், ஸோ அதில் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம எய்தர் கான்ஸ்டன்ட் பவரையோ இல்லை கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சிலையோ பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். பவர் கான்ஸ்டன்ட்டு ஒன்று வோல்டேஜ் ரெகுலேஷன் கான்ஸ்டன்ட்டு இல்லைனா எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். அதோட டெரிவேஷன் நான் என்ன கொடுத்துருப்பேன் ரிசல்ட்டுன்னா, ஸோ வால்யூம் ஆஃப் த காப்பரை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். வால்யூம் ஆஃப் கண்டக்டர்.
ஸோ ஒரு கண்டக்டர்ஸோட வால்யூம் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா 1/v² cos ஸ்கொயர் ஃபை. ஓகே சார், ஒரு காப்பரோட வால்யூம்ன்றது இதில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எப்படி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா the பவர் கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்திருப்போம். பவர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ பவருக்கு எப்படி எழுதுறோம்? vi cos பை. ஸோ கான்ஸ்டன்ட்னா ட்ரீட் இட் as k. அப்போ i வேணும்னா that is k by cos பை. சரி, v by cos பை, k v by cos பை. அடுத்ததா பவர் கான்ஸ்டன்ட்னா that is losses கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். பவர் கான்ஸ்டன்ட் லாஸ் கான்ஸ்டன்ட் that is i ஸ்கொயர் r. அப்போ இங்க k ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸை சால்வ் பண்ணி இந்த டெரிவேஷன்ஸ் எனக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் இந்த டெரிவேஷன் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்பா. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். வால்யூம் ஆஃப் கண்டக்டர், ஒரு கண்டக்டரோட வால்யூம்ன்றது அதோட ஸ்கொயர் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் ஸ்கொயர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் ஃபேக்டராக இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வெயிட் ஆஃப் காப்பர், weight of copper used. So volume and weight similarly same. Okay, so volume and weight of copper used for transmission line is proportional to, okay, volume of copper and or weight of copper is proportional to what? 1 by voltage. கிடையாது, this is 1 by voltage square. அப்போ 1 by square of voltages ஆப்ஷன்ல இருக்கு. இது directly proportional to the voltage கிடையாது, square proportional to the voltage கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்ன தான் சார் ஆன்சரு? ஆப்ஷன் பி தான். புரியுது இல்லப்பா உங்களுக்கு? இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் தானே. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாமா? ஓகேயா, ஒரு காப்பர் எதை பொறுத்து இருக்குன்னா எஸ் இட் இஸ் பி தான் சுஜி, கரெக்ட். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு நான் ஏன் கொண்டு வந்தேன்னா இங்கே வோல்டேஜும் கேட்கலாம், இல்லை பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில எக்ஸாம்ஸில் நிறைய முறை இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா the transmission line, the volume of conductor or conductor அப்படின்னு கூட கொடுப்பாங்க. volume of conductor is 1 by square proportional to the power factor அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப பவர் ஃபேக்டருக்கும் வால்யூம் ஆஃப் த கண்டக்டருக்கும் பாராமீட்டர் இருக்கு. ஓகே, அப்ப பவர் ஃபேக்டர் அதிகமாகுதுன்னா நமக்கு தேவையான அந்த கண்டக்டரோட சைஸ் குறையுது. ஓகே, அப்போ ஒரு குட் பவர் ஃபேக்டர்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு நீங்கள் பவரை எடுத்தீங்கன்னா அந்த ஒயரோட திக்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஓகே, எய்தர் பவர் ஃபேக்டரில் கேட்கலாம் இல்லை வோல்டேஜில் கேட்கலாம். ஸோ டெஃபினட்டாக நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நமக்கு அதர் ஸ்டேட் ஏஇஜேஇஸ்ல. அடுத்ததா the good effect of corona. சார் நம்ம கொரோனாவில் பேட் எஃபெக்டாக தான் பார்த்தோம். அது என்ன சார் குட் எஃபெக்ட்? கொரோனான்னா என்ன, கொரோனா எப்போ நடக்கும், அதோட பேட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அந்த திங்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கொரோனானால ஒரு குட் எஃபெக்டும் இருக்குது. ரியலா? எஸ், கொரோனானால ஒரு குட் எஃபெக்டும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொரோனான்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா அதில் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற குட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சார் பொதுவாக கொரோனான்னா என்ன சார்? கொரோனான்னா it is a production of ozone gas, hissing noise and yellow glow. சார் கொரோனானால என்ன நடக்கும்? ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் வரும். தட் இஸ் நாட் த குட் எஃபெக்ட். ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் வருதுன்றது குட் எஃபெக்டா? இப்போ நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கோம், அடுத்த ஒருத்தங்களோட வாய்ஸ் நமக்கு கேட்குதுன்னா தட் இஸ் நாட் அ குட் எஃபெக்ட், ரைட்? ஸோ அப்போ இன்டர்ஃபரன்ஸ், ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்ன்றது இட் இஸ் அ பேட் எஃபெக்ட். ஓகே, அப்போ இது குட் எஃபெக்ட் தான் கேட்குறாங்க, அது கிடையாது, டைரக்டாக சொல்லிடலாம். ஸோ இப்போ கொரோனானா இட் இஸ் அ ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அண்ட் எல்லோ க்ளோ அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓசோன் கேஸ். காமனாக இதை தான் நம்ம சொல்லுவோம் கொரோனான்னா என்னன்னா. சார் கொரோனானா நத்திங் பட் இப்போ ஒரு கேபிள் போயிட்டு இருக்கு, அந்த கேபிளில் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா என்னவாகும்? அதை சுற்றி ஏர் பார்ட்டிகல் அயனைஸ் ஆகும். அயனைசேஷன் ஆஃப் ஏர். சார் இதையுமே பர்டிகுலராக எந்த வோல்டேஜை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்?
critical disruptive voltage அப்படின்னு ஒரு வோல்டேஜ் நம்ம எழுதியிருப்போம். critical disruptive voltage. சார் இப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு ஏர் இருக்கு, ரைட்? இப்போ நம்மளை சுத்தி ஒரு ஏர் இருக்கு, அந்த ஏருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அந்த ஏருக்கு இந்த அளவு வோல்டேஜ் வரைக்கும் வித் ஸ்டாண்ட் பண்ணுவேன், அதுக்கு மேல போச்சுன்னா, அதுக்கு மேல என்னை சுத்தி இருக்கிற வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் வந்து அயனைசேஷன் ஆயிடுவேன், கரெக்டா? ஸோ அந்த ஏரோட ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்றது தான் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ். ஓகே, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒயர் போகுது, அந்த டிரான்ஸ்மிஷன் ஒயர்ல அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேரு தான் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ். அப்ப என்னோட சப்ளை வோல்டேஜ் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேல போச்சுன்னா, ஓகேயா? ஸோ when V greater than VD அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜை VDன்னு எழுதுக்கிறேன். ஸோ V அப்படின்றது என்னன்னா சப்ளை வோல்டேஜ். ஓகே, நம்மளோட சப்ளை கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேல போச்சுன்னா டெஃபினட்டா இட் லீட்ஸ் டு அயனைசேஷன் ஆஃப் ஏர். ஓகே, இதனால என்ன நடக்கும்? அயனைசேஷன். ஸோ இந்த அயனைசேஷன் தான் நம்ம கொரோனா லாஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுது தானப்பா? ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன் ஒயர்ல போற சப்ளை வோல்டேஜ் அதை சுத்தி இருக்கிற ஏரோட கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேல நம்ம இன்க்ரீஸ் பண்றப்போ அது அயனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த அயனைசேஷனை தான் நம்ம கொரோனா லாசஸ் சொல்றோம். ஸோ இந்த கொரோனா லாசஸ்னால என்ன? டெஃபினட்டா இட் ப்ரொடியூசஸ் அ பவர் லாசஸ். ஏன்னா இந்த பவர் லாஸ் பிசின்னு தான் எழுதியிருப்பேன். ஸோ இந்த கொரோனா லாசஸை நான் பிசின்னு எழுதுறேன். திஸ் இஸ் ஆக்டிவ் பவர் லாஸ். அப்போ தேர்ஃபோர் இந்த பவர் லாஸ் வந்து எனக்கு இருக்கும். ஓகே, டியூ டு த கொரோனா இதனால எனக்கு பவர் லாசஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்ததா இப்போ இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். இந்த குட் எஃபெக்ட்னா என்ன? இட் இன்க்ரீசஸ் த லைன் கரண்ட் கெப்பாசிட்டியா டியூ டு கண்டக்டிங் அயனைஸ்டு ஏர் envelope அரவுண்ட் த கண்டக்டர். இது என்ன சொல்றாங்கன்னா, இதை சுத்தி ஒரு கண்டக்டரை சுத்தி ஒரு ஏரோட அயனைசேஷன் நடக்குது. ஓகே, ஒரு கண்டக்டர், திஸ் இஸ் கண்டக்டர், இந்த கண்டக்டரை சுத்தி ஏரோட அயனைசேஷனோட என்வலப் இருக்குது. ஸோ இதனால இந்த கண்டக்டர்ல கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சார், இது வந்து கண்டக்டர்ல இருக்கிற கரண்ட் கெப்பாசிட்டி அவுட்புட்டுக்கு போச்சு, லாஸா போகுது. திஸ் இஸ் லாஸ், திஸ் இஸ் அ பிசி. ஸோ இந்த கொரோனா லாசஸ்னால வேஸ்டா ஒரு லாசஸ் தான் அது. திஸ் இஸ் பிசி, கொரோனா லாஸ். ஓகேயா? ஸோ இதனால எந்த ஒரு கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேயா? ஸோ தட் இஸ் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் மீன் பண்ணுது. கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகலை, லாஸ் கரண்ட் தான் போகுது. ஸோ கொரோனா லாசஸ்னால ஒரு லீக்கேஜ் கரண்ட் தான் போகும், அவுட்புட்ல கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ டெஃபினட்டா டேம் ஷோர் ஆப்ஷன் ஏ வந்து வரக்கூடாது. ஓகேயா? ஸோ கொரோனா லாசஸ்னால என்னோட கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அது மொத்தமே லாஸ். அடுத்ததா இன்க்ரீஸ் த பவர் ஃபேக்டர் டியூ டு கொரோனா லாசஸ். சார், என்னோட பவர் ஃபேக்டர் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும்? லீக்கேஜ் தானே இது. என்னோட லீக்கேஜ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் ரியாக்டன்ஸ். ஓகேயா? ஸோ லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு எழுதலாமா? லீக்கேஜ் கரண்ட்டும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸும் எக்ஸ்எல்னு எழுதலாமா? அப்போ லீக்கேஜ் கரண்ட் அதிகமாகுதுன்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும். லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பவர் ஃபேக்டர் கம்மி தான் ஆகும். ஓகேயா? அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகாது. எஸ், டெஃபினட்டா ஆப்ஷன் பி இட் இஸ் ராங். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்ன்றது இது ஒரு ப்ராப்ளம். ஸ்கின் எஃபெக்ட்லையும் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்லையும் கொரோனா எஃபெக்ட்லையும் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது என்னப்பா? ரெடியூஸ் த ஸ்டீப்னஸ் ஆஃப் சர்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க, சிம்பிள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இந்த இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங்ஸ்ல தான் நமக்கு கொரோனா லாசஸ் நடக்கும். ஏன்னா கொரோனா லாசஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ்ல தான் டாமினண்டா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கொரோனா ரிங் இருக்கும், இந்த கொரோனா ரிங்குக்கு கீழே கண்டக்டர் இருக்கும். ஜஸ்ட் கண்டக்டரை நான் போட்டுக்கிறேன் டைரக்டா. திஸ் இஸ் கண்டக்டர்.
ஓகே, திஸ் இஸ் கண்டக்டர். ஸோ இப்போ காமனா கொரோனா லாசஸ்னால என்ன நடக்கும்னா இங்க ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிங் வழியா இந்த கொரோனா லாசஸ் இந்த மாதிரி ஃபிளாஷ் மாதிரி தெரியும், ஒரு yellowish glow மாதிரி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அது ஒரு விசிபிலிட்டி இருக்கும் நமக்கு. ஓகே, இந்த மாதிரி காமனான கொரோனா லாசஸ் நடந்துட்டு இருக்கும். இப்போ சடனா ஒரு லைட்னிங் நடக்குது. ஸோ அந்த இடத்துல பயங்கரமான ஒரு லைட்னிங். ஓகே, ஸோ இந்த கண்டக்டர் இப்படி தானே இருக்கும்பா. இந்த கண்டக்டர் வில் பி ஓகே, இது என்னோட கண்டக்டர். இப்போ சடனா ஒரு லைட்னிங் வருது. ஓகேயா, லைட்னிங்கோட இன்னொரு பேரு தான் சர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, லைட்னிங் இல்லைன்னா சர்ஜ் ரெண்டுமே ஒண்ணுதான். சர்ஜ்னா ஒரு பீக்னாலும் சர்ஜ்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ டியூ டு த லைட்னிங் இதோட கரண்ட் பாருங்களேன். லைட்னிங்னால என்னோட கரண்ட்ன்றது என்னவாகும்னா, சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா போயிட்டு இருந்த என்னோட கரண்ட் இப்ப சடனா ஒரு பீக்க அட்டைன் ஆகும். ஸோ இப்படி போகும் சார், இதுக்கு பேரு தான் சர்ஜ். ஓகேயா, இப்ப பாருங்க ஒரு லைட்னிங் வருது, ஒரு மின்னல் வந்து அந்த கண்டக்டர் மேல விழுது. ஸோ இப்போ விழுந்த உடனே இப்போ இந்த கண்டக்டர்ல என்னவாகும், டெஃபினட்டா கரண்ட் வில் அப்நார்மலி இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ இந்த கரண்ட் அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல இன்னும் ரொம்ப அதிகமான அயனைசேஷன் நடக்கும். ஓகே, அப்போ இங்க இன்னும் ரொம்ப அதிகமான அயனைசேஷன் நடக்கும். இந்த அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் கரண்ட் என்ன பண்ணும்னா இப்படியே போகும், அது என்னோட கொரோனா லாசஸா வெளியே வந்துடும். தட்ஸ் இட். ஓகே, அப்போ ஒரு லைட்னிங் வர்ற கேஸ்ல என்ன ஆகும்னா அந்த கண்டக்டர் ரிங் இருக்கு பாருங்க, கொரோனா ரிங், அதுல ரொம்ப அதிகமான ஒரு ஃபிளாஷ் ஓவர் இருக்கும். ஓகே, சிம்பிள் தான். இந்த எனர்ஜி, இந்த சர்ஜ் இந்த கொரோனா லாசஸ்னால வெளியே வருது. ஓகே, நம்ம கொரோனா லாசஸ்னா நமக்கு தெரியும்ல, ஒரு ஃபிளாஷ் மாதிரி வரும். ஸோ ஒரு yellowish glow, கரெக்டா, ஒரு violet glow அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, தட் இஸ் a violet glow. violet and yellow glow அப்படின்னு கூட சொல்லலாம், violet அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபெக்டா. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ் ஓவர் நடக்கிறப்போ இது இந்த கொரோனா லாசஸ் வழியா அந்த சர்ஜ் வந்து வெளியே போயிடுது. புரியுதா, ஒரு லைட்னிங் கண்டக்டர்ல விழுறப்போ அந்த லைட்னிங்கோட சர்ஜ் கொரோனா லாசஸ் வழியா வெளியே போயிடுது. ஓகே, இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ கொரோனா லாசஸை பொறுத்த வரைக்கும் லைட்னிங் அரஸ்டரா ஆக்ட் ஆகுது. ஓகே, லைட்னிங்னால வரப்போற பிரச்சனையை வந்து கொரோனா லாசஸ்னால எனக்கு இல்லாம போயிடும். ஓகே, இட் ரெடியூசஸ் தி ஸ்டீப்னஸ் ஆஃப் சர்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொன்னேன், இப்போ இந்த அளவு ஒரு பீக்க இந்த இடத்துல க்ளோவா வெளியே வந்துருது. கரெக்டா, அப்ப அந்த பீக் வந்து வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து அந்த லைன் ப்ராப்பரா ஒர்க் பண்ணும். ரைட், ஸோ இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இட் ரெடியூசஸ் த ஸ்டீப்னஸ் ஆஃப் சர்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ப என்னோட லைட்னிங்னால வரப்போற சர்ஜில இருந்து ரிடக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாமா. ரெடியூஸ் த ஸ்டீப்னஸ் ஆஃப் சர்ஜ். நெக்ஸ்ட் இது ஆக்சுவலி நம்ம கிளாஸ்லயே கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், நமக்கும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சொல்லுங்கப்பா, இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, the disruptive voltage of air தானே கேட்கறாங்க. ஸோ ஒரு ஏருக்கான டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் என்ன? ஸோ அதை நம்ம உங்களுக்கு RMS வேல்யூலையும் கொடுத்துருக்கோம் அண்ட் பீக் வேல்யூலையும் கொடுத்துருக்கோம். ஓகே, the disruptive corona begins in the smooth cylindrical conductor in air at a NTP if the electric field intensity at the conductor surface goes up to. கரெக்டா, thermal breakdown. கரெக்டா, ஸோ ஒரு thermal breakdown எப்போ நடக்குது, ஒரு கண்டக்டர்ல எப்போ ஒரு thermal breakdown நடக்க போகுது? கண்டக்டர்ல ஏரோட breakdown எப்போ நடக்கும்பா? நான் அதை தான் கேட்குறாங்க, ஏரோட breakdown capacity. ஸோ ஏரோட breakdown capacity நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஆப்ஷன் ஏ பீக் வேல்யூல எழுதியிருப்போம். ஸோ தட் இஸ் 30 kV per centimeter which is a peak value. கிளியரா, 30 kV per centimeter ஏரோட breakdown strength. ஓகேயா, ஒரு ஏருக்கான breakdown strengthன்றது
30 kV per centimeter. It is a peak value. So next நம்ம அடுத்து எதுல கேட்பாங்க? peak value ல இருக்கலாம் இல்ல RMS ல இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? RMS is equivalent to peak divided by root 2. அப்ப therefore 30 divided by 30 kV per centimeter divided by root 2. Just divide பண்ணா what we get? That is 21.2 kV per centimeter, which is an RMS value. Okay, அப்போ either இதுனா சொல்லலாம் இல்லனா நீங்க 21.1 kV per centimeter இருக்கு. Okay, so it is an RMS value. Okay, for AC க்கு average value 0. அப்போ AC ல இத நம்ம சொல்ல முடியாது, இது மீட்டரும் கிடையாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ பி அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. நமக்கு பீக் வேல்யூ 30 kV அப்படின்னு தெரிஞ்சாலே ஆர்எம்எஸ் வேல்யூ 21.2 kVன்றதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கரெக்ட் சுஜி, ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இந்த ஈவன் கொஸ்டின் பாருங்களேன். த இண்டக்டன்ஸ் ஆஃப் த 3-phase டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ 3-phase டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் வந்து 1.2 மில்லி ஹென்ரி பர் phase per kilometer அப்படினு சொல்றாங்க. இண்டக்டன்ஸ் என்னப்பா? இண்டக்டன்ஸ் இஸ் so first case ன்றதனால L1 1.2 milli henry per phase per kilometer. Okay, so first case ஓட இண்டக்டன்ஸ் ன்றது that is 1.2 milli henry per phase per kilometer. so அடுத்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, if spacing of conductors is doubled, இங்க பாருங்க, spacing of conductors is doubled and the radius of the conductors is also doubled. If the spacing of conductors and the radius of the conductors is also doubled, நமக்கு என்ன தெரியும்? spacing na that is d, so radius na that is r. so இது first caseல. second caseல இது என்னவா ஆகுது? this become double. okay, இது என்னவா மாறுதுன்னா which become 2d and இது என்னவா மாறுதுன்னா which become 2r ஆ மாறுது. இந்த கேஸ்ல என்னோட L2 என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. so whatever L1 ஆ இருந்தாலும் L2 ஆ இருந்தாலும் என்ன சார் ஃபார்முலா? இண்டக்டன்ஸ் ஓட ஃபார்முலா that is 0.2 ln of, கரெக்ட்டா? 0.2 ln of GMD by GMR milli henry per kilometer, per phase per kilometer. okay, அப்ப என்னோட L2 ன்றது that is 0.2 ln of GMD bar GMR per phase, GMD by GMR milli henry per phase per kilometer இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த given caseல first caseல D, first caseல R, second caseல that is 2D and second caseல 2R. just substitute பண்ணுங்க. that is 0.2, கரெக்ட்டா? so புது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. புது வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஈஸியா கிடைச்சிரும். so GMD ன்றது என்னப்பா? the distance is the mutual distance. this is phase and this is neutral. அப்ப ரெண்டு டிஃபரண்ட் ஃபேஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம GMD ன்னு சொல்றோம். அப்ப this is GMD and அதோட ரேடியஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? GMR அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளியரா? அப்போ GMR ன்றது 2R. அப்போ நியூ GMR ன்றது 2R and நியூ GMD ன்றது that is 2D. ஓகே, அப்போ this is GMD நியூ. இங்க நம்ம நியூனே எழுதிக்கலாம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இங்க நியூ. அப்போ GMD நியூ என்னப்பா நமக்கு தெரியும்? that becomes 2D by 2R. அப்ப அது என்னப்பா ஆகும்? மேலையும் கீழையும் 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? this is 0.2 ln of small d divided by small r. சரி, இதோட வேல்யூ என்ன? இதோட ஃபார்முலா என்ன? that is 0.2 ln of small d by small r. இதுதான் 1.2 மில்லி ஹென்றி. ஸோ கரெக்டா? இதுதான் 1.2 மில்லி ஹென்றி per phase per kilometer. இப்போ பாருங்க, 0.2 ln of small d by small r ஓட வேல்யூ தான் எனக்கு 1.2 மில்லி ஹென்றி. இந்த கேஸ்ல என்ன ஆகுது? GMD யும் டபுள் ஆகுது, GMR ம் டபுள் ஆகுது. அப்ப இந்த ரெண்டுமே
ln இது இந்த ரெண்டு ப்ராடக்ட் இந்த ரெண்டுத்தோட டிவிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா நீங்க ln எடுக்கணும். அப்ப therefore என்ன இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுது. அப்ப which becomes d/r அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப என்ன this is same 1.2 millihenry per phase per kilometer தான் ஆன்சர். ஸோ கிளியர் தானே? அப்போ ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? அதே தான். நீங்கள் ஜிஎம்டியை டபுள் பண்ணி ரேடியஸை டபுள் ஆக்குனீங்கன்னா சேம் இண்டக்டன்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் பி மட்டும்தான், மற்ற ரிமைனிங் திங்ஸ் ஆர் ராங். எஸ்பா கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்ததா galloping in a transmission line conductor arises due to. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ல கேலோப்பிங்ன்றது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கேலோப்பிங் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பெருசாக கிளாஸ்ல சொல்லியிருக்க மாட்டோம். பட் ஆக்சுவல் பவர் சிஸ்டம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். ஓகேயா? அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணிடுவோம். ஓகேயா? ஏன்னா பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் விச் இஸ் வெரி லார்ஜர் வேஸ்ட் சப்ஜெக்ட். ஆமா, எய்தர் ஒன்னை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் ஆயிடும் சுஜி, ரெண்டுத்தையுமே நம்ம டபுள் பண்றப்ப தான் கேன்சல் ஆயிடும். ஸோ எய்தர் ஒன்னை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றப்போ ஒரு 50% சேஞ்ச் ஆயிருக்கும், 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்க ரெண்டுமே சேஞ்ச் ஆனதுனால தான் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஓகேயா? ஒன்னு மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்றாங்க, நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நியூமரேட்டர் மட்டும் டபுள் பண்ணிருக்காங்கன்னா இண்டக்டன்ஸ் 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்ததா galloping in a transmission line conductor arises due to. ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல கேலோப்பிங்கிறது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேலோப்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறமா எதுக்கு கேலோப்பிங் நடக்குது, எதனால கேலோப்பிங் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேலோப்பிங். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கேலோப்பிங்னா என்னன்னா, ஸோ ஒரு கண்டக்டர்ஸ்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? a large frequency vibration, a small frequency vibration in conductors is called galloping. அதாவது என்னோட கண்டக்டர்ஸ்ல ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அந்த வைப்ரேஷன்ஸை தான் நம்ம பொதுவாக கேலோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த வைப்ரேஷன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா என்னோட கண்டக்டர்ஸோட ஸ்ட்ரென்த்ன்றது என்னவாகும், வீக்கர் ஆயிடும். ஸோ இப்போ ஒன்ஸ் ஆஃப் ஆன் அ டைம்ல என் கண்டக்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேயா? கண்டக்டரோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகிட்டு கண்டக்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் வைப்ரேஷன்ஸ் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் என்னோட கண்டக்டர்ல இது என்னோட கண்டக்டர், ரைட்? இது நம்மளோட கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து ஸ்மால் வைப்ரேஷன்ஸ் வரும், ஏன் கண்டக்டர் வந்து வைப்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னோட டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியர் ஹைட்ல இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம அது இல்லாமல் அது அட்மாஸ்பியரோட கனெக்ட் ஆயிருக்குப்பா, அட்மாஸ்பியரோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ டியூரிங் த வின்டர், அப்போ வின்டர் கண்டிஷன்லாம் எல்லாம் என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து அக்குமுலேஷன் ஆஃப் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட சர்ஃபேசஸ்ல ஐஸோட அக்குமுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஈவன் அந்த ஐஸோட அக்குமுலேஷன்றது எல்லா இடத்துலையும் சேமா இருக்காது, அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல சடனாக ஒரு ஐஸோட அக்குமுலேஷன் இருக்கும், அண்ட் இங்கே இருக்கும், அண்ட் இங்கே இருக்கும், அண்ட் இந்த இடத்துல ஐஸோட அக்குமுலேஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஐஸோட ஃபார்மேஷன், ஐஸ் ஃபார்மேஷன், அசிமெட்ரிக்கல் லேயர் ஆஃப் ஐஸ் ஃபார்மேஷன் தான் ரீசன். ஸோ கரெக்ட் தினேஷ், ஓகேங்களா? ஸோ அசிமெட்ரிக்கல் லேயர் ஆஃப் ஐஸ் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி அசிமெட்ரிக்கல் லேயர் ஆஃப் ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த இதனால இப்போ விண்ட் இருக்கும் பொதுவாக, கரெக்டா? டிரான்ஸ்மிஷன் லைனை நோக்கி பொதுவாக விண்ட் இருக்கும், த டைரக்ஷன் ஆஃப் விண்ட். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஐஸ் லேயர்ஸ் இந்த விண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, என்ன பண்ணுது, ஹோல்ட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது.
ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஐஸ் லேயர்ஸ் வந்து என்னோட விண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, ரொம்ப பெரிய ஏரியாவை ஆக்குபை பண்ணுது. பொதுவாக கண்டக்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த ஐஸ் ஃபார்ம் ஆனதுனால அந்த கண்டக்டர்ஸோட டயாமீட்டர் அன்ஈவனாக அதிகமாக இருக்கும். ஸோ இதனால இந்த கண்டக்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த விண்டை என்ன பண்ணுதுன்னா இந்த கண்டக்டர்ஸை போயிட்டு கட் பண்றப்போ ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வரும். இந்த விண்டு வந்து அதை கட் பண்றப்போ ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வரும். ஓகே, இந்த வைப்ரேஷனுக்கு பேரு தான் கேலோப்பிங். ஓகேங்களா? ஸோ ஒரு கேலோப்பிங்கிறது ஒரு ஸ்மால் வைப்ரேஷன். ஸோ வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த வைப்ரேஷன்ஸோட வேவ் லென்த்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிற இந்த வைப்ரேஷன்ஸ் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஐஸ் லேயர் கண்டக்டருக்கு மேலே ஃபார்ம் ஆகிறது தான்ப்பா. ஸோ இந்த ஐஸ் லேயருக்கு மேலே ஒரு காற்று வந்து வீசுறப்போ, ஸோ அந்த காற்றை வந்து அது கிழிச்சிக்கிட்டு அந்த லேயர் வந்து கிழிச்சிக்கிட்டு போகிறதுனால ஒரு ஸ்மால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன்ஸ் கண்டக்டரில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டக்டர் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கீப் ஆன் ஒரு வைப்ரேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கீப் ஆன் வைப்ரேட் ஆகுறதுனால என்னப்பா நடக்கும்? டெஃபினட்டாக அந்த கண்டக்டர்ஸ் வந்து வீக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்த இன்சுலேஷன்ஸும் வீக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஷனரியாக இருந்தால் ஓகே, அது வைப்ரேட் ஆகிட்டே இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு மெக்கானிக்கல் லோடை வந்து கொடுத்துட்டே இருக்கா, அப்போ சீக்கிரமாக அது வந்து வீக்கர் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அப்போ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அசிமெட்ரிக்கல் லேயர் ஆஃப் ஐஸ் ஃபார்மேஷன். ஐஸ் ஃபார்ம் ஆனதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஸோ லைட் விண்டு இருக்கிறதுனாலயா? விண்டுன்றது காமனாக இருக்கும். ஸோ விண்டு இருக்கிறதுனாலலாம் பிரச்சனை இல்லை, விண்டு வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இது வந்து ஈவனாக இருந்தால் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஈவனான ஒரு சர்ஃபேஸில் எப்பவுமே காற்று ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு போயிடும். ஆனால் இங்கே ஒரு அசிமெட்ரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அப்போ கண்டக்டர் இன்னும் அதிகமாக வைப்ரேட் ஆகிருக்கும். ஒரு நார்மல் சர்ஃபேஸில் வைப்ரேட் ஆகாது, ஏன்னா அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி அசிமெட்ரிக்கலாக இருக்கிறனால தான் அந்த வைப்ரேஷனே வருது. ஓகேயா? ஸோ அப்போ விண்டுன்றது ஒரு ரீசனே கிடையாது. ஹெவி வெயிட் ஆஃப் த கண்டக்டரா? சார் கண்டக்டர் லைட் வெயிட்டாக இருந்தாலும் ஐஸ் ஃபார்ம் ஆனால் இப்படி தானே நடக்கும். ஸோ இப்போ மற்ற பேராமீட்டர்ஸ் இஸ் நாட் கிளியர். கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ் ஆன் த ஓவர்ஹெட் லைன்ஸ்? சார் என்னோட டெம்பரேச்சரோட இன்க்ரிமெண்ட் ஓவர்ஹெட் லைனில் என்ன ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது? வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ்? டெம்பரேச்சரை ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்க்ரீஸ் பண்ணால் என்னப்பா நடக்கும்? ஸோ பொதுவாக எதோட டெம்பரேச்சருமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதோட டென்ஷன் என்ன ஆகும்? இப்போது நம்ம வந்து எதுனா ஒரு இரும்பை வளைக்கணும்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? அதை ஹீட் பண்ணுவோம்ல. ஒரு இரும்பை நம்ம வளைக்கணும்னா ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை ஹீட் பண்ணுறதுனால அது ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும். அப்போ அதுக்கு டென்ஷன் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிடுமா டிக்ரீஸ் ஆகிடுமா? வென்னவர் எப்பவுமே நம்ம டென்ஷனை அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஹீட் அதிகமாச்சுன்னா இட் டிக்ரீசஸ் த டென்ஷன். டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். டென்ஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சாக் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சாகோட ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் இதை மிஸ்டேக் பண்ணவே மாட்டீங்க. கிளியரா? சார் whenever temperature increases tension increases, sorry tension decreases. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை ஹீட் பண்ணுறதுனால அதோட வளையுற தன்மை வந்து அதிகமாகிடுது. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணுறதுனால அதோட வளையுற தன்மைன்றது அதிகமாகிடுது. ஸோ டென்ஷன் அதிகமாகுது. எஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். கரெக்டா? ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணுறதுனால அதோட டென்ஷன்ன்றது அதிகமாகுது. இல்லைப்பா. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். டென்ஷன்றது என்ன? அதோட ஸ்ட்ரென்த் மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட். டென்ஷன்னா என்னப்பா? ரொம்ப ஹைலி டென்ஷனாக இருந்தால் வளையாது. ஸோ ரொம்ப கம்மியான டென்ஷன் இருக்குன்னா அந்த பொருள் வளைஞ்சு கொடுக்கும். புரியுது தானே? ஒரு கம்பி இருக்குது, ஒரு ஸ்டீல் கம்பி இருக்குது, அதோட டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்மளால் வளைக்க முடியும். அதுக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளால் வளைக்க முடியாது. சிம்பிள், அதே லாஜிக் தான். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டென்ஷன்றது என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, டென்ஷன்றது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? அப்போ டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? சாக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். எஸ் சுஜி, கரெக்ட்.
ஸோ ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைட் பை 8t. ஓகே, அப்போ சாக்ன்றது ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைட் பை 8t. அப்போ என்னோட டென்ஷனும் சாகும் தட் இஸ் வாட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ தேர்ஃபோர் இது சாக் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ கண்டக்டர் ரொம்ப அதிகமாக வளைஞ்சு கொடுக்கும். அப்போ சாக் இன்க்ரீஸ் ஆகும். சாக் இன்க்ரீஸ் ஆகும்னா என்னப்பா அர்த்தம்? ஒயர் முன்ன இருந்த கேசஸ் விட இன்னும் அதிகமாக பெண்டாக இருக்கும். சி, இது வந்து முன்னாடி இருந்த கேஸ் 1. திஸ் இஸ் கேஸ் 1 எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் 2ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணதுனால கண்டக்டரோட டென்ஷன்றது நமக்கு குறைஞ்சிரும். ஸோ இப்போ கண்டக்டர் என்ன ஆகும்னா முன்ன விட நல்லா பெண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் சாக். இதுதானே நம்ம சொல்றோம். முன்ன கேஸ்ல சாக்ன்றது ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இந்த கேஸ்ல சாக்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து அந்த கர்வேச்சர் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம சாக்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ the sag is increases. Why? Because of the increase in the temperature. ஸோ ஆக்சுவலாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பிடிஎஃப் வந்து சிக்னல்ஸு நெட்ஒர்க்ஸ்க்கு இல்லைப்பா, அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பிடிஎஃப்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம அந்த திரும்பவும் நெட்ஒர்க் டிஸ்கஷன், சிக்னல்ஸ் டிஸ்கஷன்ஸை நம்ம கொடுப்போம். அந்த டைமில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இனிஷியல் டைமில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ அந்த பிடிஎஃபை வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்தோம். இப்போ நான் வந்து எல்லா பிடிஎஃப்மே ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற எல்லா பிடிஎஃப்மே ஸ்டோர் பண்ணி நம்ம ஆப்பில் இருக்கும். நீங்கள் வந்து ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நான் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கொஸ்டின் புரியுது இல்லை? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது அண்ட் சாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் டென்ஷன் அண்ட் சாக்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த கண்டக்டர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிற காலத்தில் ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆகும். அப்போ வெயில் காலத்தில் பொதுவாக கண்டக்டர்ஸ் ரொம்ப பெண்டாகி இருக்கும். அப்போ ஒரு பனி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கண்டக்டர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவா மாறி இருக்கும். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. The size of conductors on the modern extra high voltage. அப்போ ஒரு மாடர்ன் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? The size of conductors in the modern extra high voltage. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை எதை பொறுத்துப்பா டிபெண்ட் பண்ணுவோம்? ஸோ எதை பொறுத்துப்பா நம்ம டிசைட் பண்ணுவோம்? சைஸ் ஆஃப் கண்டக்டர். இதுவுமே நம்ம கிளாஸஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேயா? இந்த சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் லெஸ்ஸர் தென் 220 வோல்டேஜாக இருந்தா 220 kV. ஓகேயா? சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் பா. ஸோ டாபிக் என்னன்னா சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? ஏ என்னன்னா when so voltage lesser than 220 kV. so size of conductor is based on current density. so 220 kV க்கு கீழே நீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை டிசைன் பண்றீங்க. அப்போ என்னோட சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவா தான் டிசைன் பண்ணணும்னா கரண்ட் டென்சிட்டியை பொறுத்து தான் டிசைன் பண்ணணும். ஓகேயா? 220க்கு கீழே இருக்கிறப்போ நீங்க கரண்ட் டென்சிட்டியை பொறுத்து தான் டிசைன் பண்ணணும். ஏன்னா பிஃபோர் லெஸர் தென் 220 kVக்கு there is no corona loss. எதுக்காகனா there is no corona loss because புரியுதா? 220க்கு கீழே வோல்டேஜ் வரைக்கும் ரொம்ப பெரிய கொரோனா லாசஸ் இருக்காது. ஏன்னா ரொம்ப பெரிய அயனைசேஷன் நடக்காது. அதனால நீங்க கொரோனா லாசஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். 220க்கு கீழே நீங்க வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்றப்போ கொரோனா லாசஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். அப்ப கரண்ட் டென்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அப்ப கரண்ட் டென்சிட்டியை பொறுத்து கண்டக்டர்ஸோட சைஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இவ்வளவு கரண்ட் போனோம், அப்ப இந்த சைஸ் ஆஃப் கண்டக்டர் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, நம்ம எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்னா என்ன வோல்டேஜ்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் இஸ் 440 kV. ஓகேயா?
அப்போ எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், அல்ட்ரா ஹை வோல்டேஜ் இது எல்லாமே என்ன? அல்ட்ரா ஹை வோல்டேஜ் 765 kV. ஓகே, அப்போ கிரேட்டர் தென் 220 தான் இது எல்லாமே. EHV, UHV இது எல்லாமே 220 kVக்கு மேல தான்ப்பா சொல்லுவோம். EHV it is greater than 220 kV. ஓகே, இங்க there is a corona problem. ஸோ இந்த ஏரியால ஆல்ரெடி கொரோனான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப கொரோனான்ற பிரச்சனையை இருக்கிறப்போ அதை நீங்க கேர் பண்ணாம வெறுமனே கரண்ட் டென்சிட்டியை மட்டும் டிசைன் பண்ணீங்கன்னா நிறைய கொரோனா லாசஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அப்ப அங்க நிறைய கொரோனா லாசஸ் ஆகாம தவிர்க்கணும்னா we must design with the corona. Okay, so based on corona. புரியுதாப்பா? 220க்கு கீழே நீங்க டிசைன் பண்றப்போ கரண்ட் டென்சிட்டியை மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்ப பெருசா கொரோனான்றது இல்ல. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், அல்ட்ரா ஹை வோல்டேஜ் ஆர் கிரேட்டர் தென் 220 kVக்கு நீங்க போகிறப்போ ஸோ நம்ம மஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கொரோனா. அப்போ இந்த கொரோனாவை பொறுத்து தான்ப்பா டிசைன் பண்ணணும், கரண்ட் டென்சிட்டி கிடையாது சுஜி. ஓகே, ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டின்றது ஸோ எதுக்கு மட்டும் தான்னா லெஸர் தென் ஹை வோல்டேஜ்னா ஓகே, எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜுக்கு நம்ம இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் வோல்டேஜ் ட்ராப், ஸ்கின் எஃபெக்டை பொறுத்து நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ இது இந்த கேஸ்க்கு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. The corona in DC supply. சார் ஒரு DC சப்ளைல கொரோனா என்னப்பா? ஒரு DC சப்ளையை பொறுத்த வரைக்கும் கொரோனா என்ன? நம்ம ஆல்ரெடி இதை கிளாஸ்ல நிறைய முறை டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஸோ டிசிக்கு கொரோனா லாசஸ் ஜீரோவா, கான்ஸ்டன்டா, இல்ல ஏசியை விட அதிகமா இருக்குமா, இல்ல ஏசியை விட கம்மியா இருக்குமா? ஸோ நம்ம கொரோனா லாசஸோட ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொரோனா லாசஸை பொறுத்த வரைக்கும் PC is directly proportional to the F plus 25 square root of V minus VD அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ எஸ் இந்த இடத்துல DC சப்ளைக்கு கொரோனான்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஜீரோ. ஓகேயா? இட் இஸ் ஜீரோ கிடையாது சுஜி. ஸ்கின் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்டுக்கு தான் ஜீரோ. ஸோ ஸ்கின்னு ப்ராக்சிமிட்டி, ஸோ இதுக்கு தான் இன் DC சர்க்கியூட்ஸ் இஸ் ஜீரோ. ஓகே, ஸ்கின் எஃபெக்டும் ப்ராக்சிமிட்டி எஃபெக்டும் தான்ப்பா டிசிக்கு ஜீரோ. ஏன்னா அதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த கேசஸ்ல என்னோட லாஸ் இருக்கு பாத்தீங்களா, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸ்கின் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்ல லாஸ்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஆனா இங்க பாருங்க என்னோட PC கொரோனா லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி பிளஸ் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் 25ன்றது என்ன? கான்ஸ்டன்ட். இப்போ when frequency 0 ன்னு போடுங்களேன், when f is equivalent to 0, இதுல f is equivalent to 0 போட்டா என்ன? f is equivalent to 0 னா loss is 0 அப்படின்னு வந்துரும். ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஆனா இது f plus 25 ன்னு இருக்கு. ஓகே, அப்ப PC is equivalent to 0 plus 25 watts அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப பாருங்க, so PC என்ன வருது? This is 25 watts. It is not going to be 0. என்னைக்குமே என்னோட கொரோனா லாசஸ் 0 வராது. ஓகேயா? ஸோ ஏசியா இருந்தா என்ன வந்திருக்கும்? ஏசின்னா ஒரு 50 ஆட் ஆயிருக்கும், அப்ப 75 வாட்ஸா வந்திருக்கும். ஸோ டிசின்றதுனால 25 வாட்ஸா வருது. தட்ஸ் இட். ஏசியா இருந்தா 50 ஆட் ஆகி 75 வாட்ஸா வந்திருக்கும். டிசியா இருக்கிறதுனால 25 வாட்ஸ் வருது. கான்ஸ்டன்ட்ன்ற வேர்ட் இருந்தாலும் போடலாம். ஓகே, கான்ஸ்டன்ட்ன்ற வேர்ட் இருந்தாலும் போடலாம். ஆனா இது என்ன சொல்லலாம்? 25 வாட்ஸ்ன்றது லெஸர் தென் 75 வாட்ஸ் தானே. அப்ப இந்த வார்த்தை இருக்கிறப்ப இதை நம்ம போடக்கூடாதுன்னு எதுவும் இல்லைல்ல. ஓகே, ஒருவேளை கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருந்தா கான்ஸ்டன்ட் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா ஜீரோன்றது தப்பு. ஜீரோ என்னைக்குமே நமக்கு ஜீரோ வராது. இது எப்படி கிரேட்டர் தென் ஏசி வர முடியும்? ஏன்னா ஏசியில பாத்தீங்கன்னா 75 வாட்ஸ் வரும். ஸோ ஏசியில கொரோனா லாசஸ். ஸோ எஃப் வந்து 50 plus 25. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 75 வாட்ஸ். ஓகே, ஏன்னா மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன்.
ஓகே, மற்ற பேராமீட்டர்ஸ் இக்னோர் பண்ணியிருக்கேன். அப்போ therefore ஏசியோட கொரோனா லாஸஸை விட என்றைக்குமே கிரேட்டர் தென் வராது. கான் பி கால்குலேட்டட் கிடையாது, இட் கேன் பி கால்குலேட்டட். இதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். 25 வாட்ஸ் தான் வரும். இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் ஏசி. ஓகேயா, அப்போ கொரோனா லாஸஸ் இன் ஏசி டிசி சர்க்யூட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் த ஏசி தான். புரியுது தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அடுத்ததா எஸ், இந்த இடத்துல அதை நான் கொஸ்டினாவே கேட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஸ்டினாவே நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தேன்னா இந்த முறை கொஸ்டினே சொல்லுங்கன்றாங்க. ஏசியோட கொரோனா லாசஸ் வந்து 0.6 kV. அப்போ அதே சேம் வோல்டேஜுக்கு டிசியை நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்கன்னா டிசியில் என்ன கொரோனா லாசஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, ஏசியோட கொரோனா லாசஸ் வந்து 6 kW. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதே சேம் வோல்டேஜ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் இது டிசி. ஓகேயா, அப்படி இருக்கிறப்போ டிசியோட கொரோனா லாசஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், இந்த மேலே இருந்த கொஸ்டினை வச்சுமே என்னால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இங்கே 75 வாட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு 25 வாட்ஸாக இருக்கு. கரெக்டா? இங்கே எனக்கு 75 வாட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு 25 வாட்ஸாக இருக்கு. அப்போ சிம்பிளாக இதை நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட கொடுத்துருப்பேன். பொதுவாக ஏசியோட கொரோனா லாசஸ் எதர் இதை நான் ப்ராப்ளமாக கூட சால்வ் பண்ணி காமிக்கிறேன்ப்பா. ஸோ இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு இதை ஈஸியாகவும் சொல்கிறேன். பொதுவாக ஏசியோட கொரோனா லாசஸ், சார் டிசியோட கொரோனா லாசஸ், ஓகே, டிசியோட கொரோனா லாசஸ் என்ன? 25 வாட்ஸ். ஓகே, அடுத்து ஏசியோட கொரோனா லாசஸ் போன கொஸ்டின் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், 75 வாட்ஸ். இப்போ பாருங்க, இதுக்கு ரேஷியோ எடுத்தா என்ன வருது? திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 3. ஓகே, ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கும். ஓகே, அப்போ therefore என்னோட டிசியோட கொரோனா லாசஸ்ன்றது காமனா 1/3 ஆஃப் ஏசி கொரோனா லாஸ். ஓகேயா, ஸோ டிசியோட கொரோனா லாசஸ் இஸ் ஆல்வேஸ் 1/3 ஆஃப் ஏசி கொரோனா லாசஸ். அப்போ என்னோட ஏசி கொரோனா லாசஸ் என்ன? 0.6. அப்போ 0.6 divided by 3 which is 0.2 kilowatt. That's it, the answer. ஓகே, அப்போ இது மாதிரி டைரக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா the PC is directly proportional to the F plus 25 அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ PAC, ஏசியோட கொரோனா லாசஸ் இஸ் equivalent to 50 Hz plus 25. அடுத்ததா P of DC நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ this is 0 plus, சாரி இது 25, 75 கிடையாது, 0 plus 25. அப்போ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் PACயை கண்டுபிடிக்கலாம், PDCயை கண்டுபிடிக்கலாம். That's it. அப்போ இதுலையும் PDC கண்டுபிடிக்கிறப்போ 0.2 கிலோவாட்ஸ்னு வரும். புரியுது தானப்பா? இந்த இடத்துல PACன்றது என்ன? PAC is 0.6 கிலோவாட். ஸோ PDC என்னால் கண்டுபிடிக்க முடியும். எய்தர் எந்த மெத்தட்லன்னா போகலாம். இது காமன் ப்ரொசீஜர். இது ப்ரொசீஜராக என்னோட ஃபார்முலாஸை வச்சு சால்வ் பண்ணுறது. இது ஆல்ரெடி நம்ம போன இடத்துல கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை பற்றியான ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம சம்ம சால்வ் பண்ண ஒரு ரிசல்ட்டு. கரெக்டா? அப்போ திஸ் இஸ் 0.6 கிலோவாட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொரோனா லாசஸ் இன்க்ரீசஸ் வித் a decrease in the conductor size and increase in the supply frequency, increase in the both conductor and supply frequency, decrease in both conductor size and supply frequency, increase in conductor size and decrease in supply frequency. So corona losses பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த corona losses அதிகமாகுது அப்படினு கேக்குறாங்க. At when corona losses increases pa? At when corona losses will increases? ஸோ சொல்லுங்களேன், அட் வென் எப்போ நமக்கு கொரோனா லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ பொதுவாக கொரோனா லாசஸ்ன்றது ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டருக்கு டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சார் ரேடியஸ் அதிகமாச்சுன்னா கொரோனா லாசஸ் குறையும். ஓகே, ஒரு திக்கான கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். ஸோ அதனால பொதுவாக கொரோனா லாசஸ் குறையும். ஆனால் ஒரு தின் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல கொரோனா லாசஸ் அதிகமாகும். ரைட். ஸோ அடுத்ததான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியும்? இந்த இடத்துல கொரோனா லாசஸோட ஃபார்முலா என்ன? PC is equivalent to F plus 25. ஃபார்முலா இதுதானே. கொரோனா லாசஸ் ஃப்ரீக்வன்சியோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா கொரோனா லாசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ்
corona loss increases and radius increases, radius or size, conductor size. Increases, corona loss decreases. That's it. இப்போ இந்த given statement வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? ஸோ இங்க பாருங்க, decrease in corona losses increases with, corona losses எப்போ increase ஆகுது? Decrease in the conductor size. கரெக்டா? corona losses எப்போ increase ஆகும்னா conductor size decrease பண்ணா, இது decrease ஆச்சுன்னா loss increase ஆகும். அடுத்ததா increase in supply frequency. Yes, frequency increase ஆகிறப்போ losses increase ஆகும். அப்போ A மட்டும் தான் கரெக்ட், other remaining things are wrong. புரியுதுதானப்பா? கொரோனா லாசஸும் ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டரும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸ் அதிகமாகுதுன்னா லாசஸ் கம்மியாகுது. ஸோ லாசஸ் அதிகமாகுதுன்னா ரேடியஸ் கம்மியாகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட், as compared to a solid conductor, ஒரு சாலிட் கண்டக்டரை நீங்க கம்பேர் பண்றதுக்கும் அதோட சேம் ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டக்டரை நீங்க எடுத்துக்கிறதுக்கும் ஸோ கொரோனா லாசஸ் எதுல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சார், நம்ம பொதுவாக கொரோனா லாசஸையும் பண்டில் கண்டக்டரையும் தான் பேசியிருப்போம் நிறைய. ஓகே, பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்றதுனால the corona losses will decreases, ஸோ அயனைசேஷன் டிக்ரீசஸ், அந்த மாதிரியான திங்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஆனா இங்க ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் சொல்றாங்க. சார், ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னா என்னது? சார், ஒரு சாலிட் கண்டக்டர், திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர். ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னா என்ன? இந்த ஒரு கண்டக்டருக்குள்ள ஒரு 7 லேயர்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கும், 7 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஓகே, this is standard conductor. அப்ப இதோட ரேடியஸ் என்ன? இதோட ரேடியஸ் இஸ் லார்ஜர். ஸோ இதுக்கு ஸ்மாலர் தான், ஏன்னா ஒவ்வொரு கண்டக்டருக்கும் தான் இது ரேடியஸ். திஸ் இஸ் ஸ்மாலர், ஸ்மால் ரேடியஸ். அவ்வளோதான் சார். இப்போ இதோட ரேடியஸ் ரொம்ப அதிகம், இவனோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுவே நீங்க பண்டில் கண்டக்டர் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் பண்டில் கண்டக்டர், 3 பண்டில். ஓகே, ஆக்சுவலி இந்த முறை இது என்னோட ஸ்பேஸ் ஆர், இந்த முறை என்னோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் த ரேடியஸ். இது என்னோட எஃபெக்டிவ் ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல ரேடியஸ் இன்க்ரீசஸ், increases than first case. ஃபர்ஸ்ட்ல இருந்த கேஸை விட இந்த கேஸ்ல தான் ரேடியஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்ட் தானே? இந்த இடத்தோட ரேடியஸை விட இவனோட ரேடியஸ் வெரி லார்ஜ் ரேடியஸ், வெரி லார்ஜ். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல கொரோனா லிங்க் டிக்ரீசஸ், கொரோனா டிக்ரீசஸ். அப்ப இங்க கொரோனா இன்க்ரீசஸ். கரெக்டா? அப்போ நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் கண்டக்டரை யூஸ் பண்ணீங்கன்னா கொரோனா லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார். இப்போ பாருங்க, as compared to a solid conductor of same radius, corona appears on the standard conductor at a lower voltage because standing. அதாவது அங்க இருந்த வோல்டேஜை விட இங்க ரொம்ப கம்மியான வோல்டேஜுக்கே கொரோனா வரும். சி, இப்போ இந்த இடத்துல 220 kVக்கு தான் கொரோனா வருதுன்னா, புரியுதாப்பா? இங்க எனக்கு 220 kVக்கு தான் கொரோனா வருதுன்னா இங்க எனக்கு 133 kVக்கே கொரோனா வந்துடும். ஓகேயா? ஸோ இங்க எனக்கு 220 kVக்கு வருதுன்னா இங்க எனக்கு 133 kVக்கே கொரோனா வந்துடும். ஏன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆனதுனால ஸோ கொரோனா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. ஓகே, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அசிஸ்ட் ஆஃப் அயனைசேஷன், ஸோ அயனைசேஷனா அண்ட் மேக்ஸ் அ கரண்ட் ஃப்ளோஸ் ஸ்பைரலி அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் கண்டக்டர். கண்டக்டருக்கு போறதுனாலயோ அயனைசேஷனோ நம்ம டைரக்டான ரீசனிங்கா சொல்ல முடியாது. produces oblique section of to a conductor perpendicular to a axis of the conductor. இதுவுமே கிடையாது. produces a surface of smaller radius. எப்பவுமே நம்ம கொரோனா லாசஸ் ரேடியஸ்ல தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்போ produces a surface of a smaller radius. எஸ், அப்போ இவனோட ரேடியஸை விட இங்க எனக்கு ரேடியஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால ஸோ அவன்ல அக்கறானதை விட சீக்கிரமாவே எனக்கு கொரோனா லாசஸ் நடந்துரும்.
புரியுது தானப்பா? ஸோ ஒரு சாலிட் கண்டக்டர்ல நடக்கிறத விட ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ல சீக்கிரமா கொரோனா லாசஸ் நடக்கும். ஆனா ஒரு பண்டில் கண்டக்டர்ல எனக்கு லேட்டா தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டக்டர்ஸ்லயும் கொரோனா லாசஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது புரியுது தானப்பா? அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு எதனா டவுட்டோ குவரிஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் குவரிஸ்க்கும் சரி, ஸோ டிஸ்கஷன் கிளாஸஸ் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணுங்கப்பா. ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும், நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கொஷின்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நிறைய கிளாஸில் கொஷின்ஸை பார்த்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம எக்ஸாமில் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக நமக்கு வேக்கன்சிஸ் வரும், இந்த வேக்கன்சிஸுமே ஆட் ஆகும். அதனால நம்பிக்கையாக எப்பவுமே உங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம பண்ணாமல் புதுசாக ஒரு ஃபீல்டில் போயிட்டு அதில் பில்ட் பண்ணுறது வேஸ்ட்டுப்பா. ஓகே, ஸோ இங்கே ஒரு பாதி பில்டிங் நம்ம கட்டிட்டோம், இந்த பாதியை விட்டுட்டு அடுத்த இடத்துல போய் நம்ம திரும்ப பண்ணாதீங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு டிசிப்ளினை கொடுக்கணும். அதை மட்டும் ப்ராப்பராக கொடுங்க. டெஃபினட்டாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்பிக்கையாக படிங்க. ஸோ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. வாட் எவர் த திங் ஹேப்பன், எதுனா நடக்கட்டும் இந்த 2 மாதத்தில். ஜஸ்ட் உங்களோட எக்ஸாம் இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தை நான் எடுத்து பெரிய ஒரு வர்த்தா மாற்ற முடியுமான்னா டெஃபினட்டாக மாற்ற முடியாதுப்பா. இந்த 2 மாதத்தை நீங்கள் இதை படிக்கிறது தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. இதை விட்டுட்டு நான் வேறு வேலையை போய் பண்ணுறேன்னா அது நீங்கள் எவ்வளோ % எஃபெக்டிவாக மாற்றிட முடியும்? இங்கே நாங்கள் பாதி ஒர்க்கை பண்ணிவிட்டு இன்னும் அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு வேறு இடத்துக்குலாம் போகாதீங்க. அதுதான் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பிளைண்டாக கண்ணை மூடிட்டு படிங்க. வாட் எவர் ஹேப்பன் நடக்கட்டும், உங்களோட ஃபுல் 100% எஃபர்ட்டை கொடுத்தீங்களா, அதுதான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம்ப்பா. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கான டிஸ்கஷனில்